A circuit having neither any energy source nor EMF source is called. இந்த கொஷினில் எனர்ஜி சோர்ஸும் இல்லாமல் EMF சோர்ஸும் இல்லாமல் இருக்கிற சர்க்யூட்டை என்னமா நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற பேசிவ் சர்க்யூட். சரிங்களா? பேசிவ் சர்க்யூட்டில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணும், எனர்ஜியை டெலிவர் பண்ணாது. இதுவே வந்து ஆக்டிவ் சர்க்யூட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைக் வந்து பிஜேடியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியை வந்து டெலிவர் பண்ணும். சரிங்களா? வோல்டேஜ் சோர்ஸோ இல்லை கரண்ட் சோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனர்ஜியை டெலிவர் பண்ணும். அது வந்து ஆக்டிவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆக்டிவ் எலிமெண்ட் சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா யூனிலேட்டர் அண்ட் பைலேட்டரில் பொறுத்த வரைக்கும் யூனிலேட்டர்ன்றது ஒரு டைரெக்ஷனில் மட்டும் தான் கரண்ட் அலோவ் பண்ணும். இதுவே பைலேட்ரல் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் டைரெக்ஷன் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸில் இருக்கிற டெஃபினேஷன். இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சர்க்யூட் ஹேவிங் நெய்தர் எனி எனர்ஜி சோர்ஸ் நார் EMF சோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் சியில் இருக்கிற பேசிவ்